இயக்குனர் அட்லி அவர்கள் தற்போது தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவை போற்றும் ஒரு இயக்குனராக அவதாரமும் எடுத்திருக்காரு. இவருடைய ஆரம்பம் ராஜா ராணியாக இருந்தாலுமே இவருடைய கடைசி படத்தின் முடிவு 1000 கோடிகளுக்கு மேல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு உயர்ந்தோங்கி வளர்ந்துட்டாரு. தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் மட்டுமே இயக்கிய அட்லி அவர்கள் அத்தனை படங்களுமே பிளாக் பூஸ்டர் வெற்றியை பெற்றது. அதிலும் குறிப்பாக இவருடைய அண்ணனான விஜய் அவர்களை வைத்து தொடர்ச்சியாக கொடுத்த 3 படமுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அதுதான் இவருக்கு பாலிவுட்டிற்கான கதவையுமே திறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். விஜய் சாருடன் தெரி, மெர்சல், பிகில் ஆகிய 3 திரைப்படங்களுமே வசூல் ரீதியாக மிகப்பெரிய சாதனையுமே படைச்சது. இந்த நிலையில இயக்குனர் அட்லி அவர்கள் எந்த மேடை ஏறினாலுமே அதற்கு என்னுடைய அண்ணன் தாண்டா காரணம் அப்படின்னு அண்ணனை விட்டு கொடுக்காமல் அனைத்து மேடைகளிலுமே தளபதி விஜய் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசிவிடுவார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஒரு சில நாட்களாக தாவேகா கட்சி பற்றியும் கரூர் விவகாரம் பற்றியுமே சமூக வலைதளங்களிலும் சரி, தமிழ்நாடு முழுக்கவே சரி, அத்தனை இடங்களிலுமே இது பற்றி தான் பேச்சு இருந்துட்டு இருந்தது. இந்த வேலையில தற்போது திடீரென இயக்குனர் அட்லி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை நேர்ல மீட் பண்ணிருக்காரு. சோ இந்த சந்திப்பு சினிமா குறித்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆகையால கரூர் விவகாரமாகத்தான் நம்ம அட்லி அவர்கள் விஜய் சாரை சந்தித்து அவருடைய ஆதரவை தெரிவிக்க வந்துள்ளார் அப்படின்றது தெரிய வந்திருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.